அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஒரு காரியம் சொல்லாமலே செஞ்சு முடிச்சிட்டேன். அது என்னன்னு கடைசியில் சொல்கிறேன். கோயிலுக்கு கிளம்பிட்டேங்க. பாப்பா வீடியோ எடுக்க சொன்னதுக்கு எப்படி வீடியோ எடுத்துருக்கா பாருங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோகிராஃபர் தான் வேணும்னு நினைக்கிறேன் நான். நம்ம எங்கேருந்து போகிறோம்? கணபதி பாளையத்துலேருந்து எடுத்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. நோ போய் கணபதி வளையத்துலேருந்து அரளிமலை நடந்து போகிறோம். ஒரு 6 கிலோமீட்டர் வருமாமாங்க. தைப்பூச அன்னைக்கு நாம் வீடியோ எடுக்கிறோம். அப்லோட் பண்ணணும்னா இல்லையே தெரியல. நிறைய எடுத்து வச்சுருக்கேன். நான் அப்புறம் டெலிட் பண்ணி வச்சிடுறேன். இந்த பக்கி எடி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. நாங்கள் பேரனுங்க காவடி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடுமே பண்ணோம். ஆனால் தலைவர் கடைசியில் எடுக்க மாட்டேன்ட்டாரு. கொடுத்துருக்கீங்க, அது பத்திரமா வச்சுருக்கேன். பத்திரம் ஏதாவது ஃபோன் விட்டாலும் பரவாயில்ல. எலுமிச்சக்காய் பத்திரமா வச்சுருக்கேன். எங்கே சொல்லிட்டு போ. பேராண்டி போலாமா? சாமி முறை போலாமா? காவடி எடுக்கலாமா? என்னங்க என்னங்க உங்க பேர் என்னங்க? குருணு பையன் ஆயிடுச்சு. ஆத்திக்குட்டி குறும்பாயிட்டீங்களா? போலாம்டா. அதாங்க நீ அப்படி போடி. நல்லா இருந்துச்சு பிள்ளையா. அவங்க அக்கா குறுக்கால வந்துட்டா. போலாமா? இது யாருது? இது அக்கா வந்து ரொம்ப நேரத்துலேயே கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. 6:30 மணிக்கு கோயிலுக்கு போயிடுவோம், நீங்கள் ஒரு 7 மணிக்காவது வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் போகிறத விட அவங்க அதை விட லேட் ஆகிடுச்சு. அங்கேருந்து கிளம்பி போகும்போதே மணி 9:15 மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. இந்த இடத்துல மணி 9:30. எப்படா கொஞ்சம் தூரம் இருக்கிற கோயிலுக்கு அவ்வளோ லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். ஆனால் நேற்று தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அணுக்கு இது நச்சு பண்ணுவாளோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் எந்த வித இதுவுமே இல்லாமல் ஜம்முன்னு அழகா தம்பியோட காவடி தான் அவர் எடுக்க மாட்டேன்ட்டார். அப்படியே நாங்களும் மாற்றி பால் குடம் அப்படின்னு எல்லாருமே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சித்தப்பா வந்து பெரிய காவடி எடுத்துகிட்டு வந்திருந்தாருங்க. நானும் ஆசைப்பட்டு வாங்கினேன். என்னால் தூக்க முடியல, அதனால் சித்தப்பாட்டே கொடுத்துட்டேன். இந்த சீனில் எங்க அந்த யார் வரணும்? யார் வரணுங்கிற ஒரு 8 மணிக்காவது கிளம்பியிருந்தோம்னா இந்த வெயிலேருந்து தப்பிச்சிருப்போம். அது மட்டும்தான் கொஞ்சம் பாதங்காலில் ஒரு மாதிரி ஃபீலிங் ஏற்படுத்துச்சே தவிர மற்றபடிக்கு நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இனிமேல் கண்டிப்பாக போகணுன்னு தோணுச்சு. ஜூஸ் போட்டு வந்திருந்தாங்க. ஜூஸ் எல்லாம் நிழல் நின்று குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சித்தப்பா ஆடுறது வீடியோ எடுக்கணும்னு நான் எப்போ கேமரா தூக்குறேனோ அப்போ ஆடி முடிச்சிடுறாங்க. அப்புறம் அப்படியே கிளம்பிடுறோம். தம்பி தூங்கி எழுந்திரிச்சாது வாங்குவான் அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அவன் வாங்கவே இல்லை. அழுக ஆரம்பிச்சிட்டான். சித்தப்பாவும் கடைசி வரைக்கும் சொல்லி பார்த்தாங்க யாராவது ஆடுங்கன்னு சொல்லிட்டு. அவர் கூட வரவங்க ஏதோ வர முடியாத காரணத்தினால வர முடியல அப்படிங்கிறதுனால ஆட்டம் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி மருமக சொன்னாலுங்க. தேர் கடைசியாக கோயில் வந்து அடைஞ்சிட்டோம். எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். நாங்கள் வரும்போது கொஞ்சம் பேர் தான் வந்தோம். இங்கே வந்தோடனே அவ்வளோ கூட்டம், செம்மையாக இருந்துச்சு. அரோஹரா அரோஹரா
ரொம்ப மன திருப்தியோட பால் அபிஷேகமெல்லாம் செஞ்சு சாமி பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த சத்தத்தை கேட்டாவே மெய் சிலுத்து போகுது, அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. திரை போட்டாங்க, அதுக்கப்புறமா வீடியோ எடுக்கலிங்க. அலங்காரம் சூப்பராக இருந்துச்சு. இந்த பக்கம் ஒரு அபிஷேகம் பார்த்துட்டு சாமி பார்த்துட்டு அந்த பக்கம் போய் சாமி பார்த்தோம். கோயில் வேலை செய்யும்போது சாமி சிலையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்த இடத்துல நல்லா கட்டி நல்லா பண்ணலாம் அப்படின்னு சிலையை தள்ளி வைக்கும்போது உயிரோட சர்ப்பம் இருந்துச்சாமாங்க. அதனால் அந்த இடத்துல மட்டும் எதுவுமே செய்யாமல் மறுபடியும் கோயில் சுற்றி எல்லாமே நல்லா கட்டி கும்பாபிஷேகம் முடிச்சிட்டாங்க. செமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆட்டம்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு திருப்தியாக வீட்டுக்கு வந்தாச்சு. அரளிமலை முருகன் கோயில் தரிசனம் அற்புதமான தரிசனமாக முடிஞ்சுது. ரொம்ப சந்தோஷம், பயங்கரமாக இருந்துச்சு. வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஆமாம், முன்னாடி ஒன்றா தான் நல்லா இருக்கும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யார்ட்டையுமே சொல்லாமல் இப்படி ஒரு காரியம் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சீக்கிரமாகவே செஞ்சாச்சுங்க. ஒரு 17 நாள் தான் கேப் இருந்துச்சு. அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அத்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால எல்லாமே டக்கு டக்குன்னு முடிக்க வேண்டியதாக போச்சு. இந்தளவுக்கு இந்த திருவிழா சிறப்பாக முடிஞ்சு அதுக்கு உறுதுணையாக இருந்த எல்லா சொந்த பந்தங்களுக்கும் நன்றி. கூப்பிடாதவங்களாம் தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. நான் நிஜமாக வேணும்னா நான் எதுவுமே பண்ணல. முக்கியமாக சிவத்த ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் மன்னிச்சிக்கோங்க, சரிங்களா? நிஜமாக நான் இது வேணும்னு பண்ணல. என்னோடய அறியாமை மட்டுமே இதில் வேலை செஞ்சதே தவிர நான் யாரையுமே விட்டுட்டு எதுவுமே பண்ணணுன்னு நினைக்க மாட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. சாரி. தேங்க்யூ ஸோ மச்.